தேவன் தமது நீதியை வெளிப்படுத்தினார். யாக்கோப்பு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். தேவன் ஆபிரகாமுக்கு இஸ்ரவேல் தேசத்தை தந்தார், சமாதானத்தை தந்தார். நாமும் ஆபிரகாமின் சந்ததிகள். நாம் கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு உத்தமமாய் இருக்க வேண்டும். தேவன் நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார். என் அக்கிரமம், பாவம், சாபம் எல்லாற்றையும் தெய்வமாகிய இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளையாக என்னை வாழ வைக்கின்றார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் இயேசுவோடு ஐக்கியப்பட்டு வாழ்வோம். ஆமேன்.